அதாவது ரீலீஸ் படம் தான் எல்லாம் போய் பார்க்குறாங்க. என்ன காரணம், அந்த பழைய படம் அந்த எஃபெக்ட்லாம் வேணும். 10 வருஷம் 11 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அந்த சுந்தர் சி செம்ம. விஷால் நடிப்பு நல்லா இருக்குது. சந்தானம் காமெடி அல்டிமேட். ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தும்பக்கு தும்பாய் தும்பக்கு தும்பாய் தும்பக்கு தும்பா. தலைவர் வரலட்சுமி வாழ்க. நல்லா இருக்கு. நல்ல காமெடியாக இருந்தது. 10-12 வருஷமா எடுத்த படம் நல்லா இருக்கு. விஷால் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பொங்கல் படத்துக்கு பார்க்கக்கூடிய படம் கொண்டா சுந்தர்சி படம் தான். சுந்தர்சி கடைசி மட்டும் ஆக்கள் எழுப்ப விடாமல் சீட்டில் அப்படியே உட்கார வச்சுது. கடைசி பாட்டு பெருந்தோட்டம் முடியும் மட்டும் சேனமனும் போயிடுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. பொங்கல் மூவிக்கில் நம்பர் 1 சுந்தர்சி மூவி. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த மூவியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் வந்து ஒரு ஜாலியாக ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல சுந்தர்சி மூவிங்கிறது நல்லா எடுத்திருக்காங்க. ஜாலியாக இருக்கும் மூவி. அதான் லாஜிக்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும். வந்து பார்த்தா நல்லா ஜாலியாக இருக்கணும் வைங்களேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. சும்மா நம்ம ஒரு ஆக்ஷன் மூவி எடுக்கிறோம், த்ரில்லர் மூவி எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல ஒரு வர ஆடியன்ஸ் ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறாங்களா. அதில் வந்து சுந்தர்சி இப்போன்னு இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சுந்தர்சி எடுத்த படம் எல்லாமே லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஜாலியாக வந்து பார்த்தா ரொம்பவே நல்ல மூவி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சுந்தர்சி சாருக்கு ஒரு தேங்க்ஸ். ஒரு 4 பாட்டு, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடியன், ஒரு ஹீரோ, அந்த ஒரு ஜோக்கு, அதை எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் வேற எது வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மசாலா மூவி. ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்சியோட ஒரு டிபிக்கல் சுந்தர்சி மூவி. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி காமெடி டாப் கிளாஸ். சந்தானம் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் தருவீங்க? 8. படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் ஓரட்சி மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக நல்லா இருந்தது. இல்லை 12 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்ததுக்கு நல்ல காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அந்த உள்ளத்தை அள்ளித்தா மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மாட்டேன் நல்லா இருந்தது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அரௌண்ட் 7 to 8. படம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஃபன் டு வாட்ச். நோ ஹார்ம், ஃபன் டு வாட்ச். படம் நல்லா இருக்கு. அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். காமெடி தான். வேர் மிஸ்ஸிங் சந்தானம் பேக் டு see the screens. சொல்லுங்க சூப்பரா. லாங் டைம் நோசி. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரீ ரிலீஸா இல்லை நியூ ரிலீஸான்னு சொல்ல ரேஞ்சுக்கல. எனக்கு இன்னும் 10 இயர்ஸ் ஐ திங்க் இந்த படம் எடுத்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி போனனால தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா 10 வருஷத்துக்கு இந்த படத்தை ஓடிடி விற்காம இவங்க வந்து அந்த படத்தை தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுறது இவங்களோட விடாமுயற்சியை வச்சு பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் நல்லா இருக்கு. 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலையும் தெரியல, டிஃப்ரென்ஸ்ல அதுவும் தெரியல. எவ்வளோ மாறிடுச்சு பாருங்க. ஐ திங்க் சந்தானம் ஒரு காமெடியை நம்ம மிஸ் பண்ணுறோம். விஜய் ஆண்டனி அவரோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் மனோபாலா சார், மணி, அந்த மாதிரி பழைய ஆட்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்றதை வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக அந்த 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன். அதே மாதிரி எந்த விதமான சோஷியல் மீடியாவோட எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. லைக் இன்ஸ்டா, டிக்டாக், மற்ற எதுவுமே இல்லாமல் அந்த 12 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை திருப்பி காட்டின மாதிரி இருந்தது. எனக்கு படம் நல்லா இருந்தது. ப்ராப்ளம் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் என்ன மாதிரி 80s 90s கிட்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்தது உண்மையாக ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் தருவீங்க? டெஃபினட்டாக 8 தரலாம். எனக்கு பிடிச்ச இந்த படம். லண்டன் டைம் பாஸ் வியூவர்ஸ் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எம்ஜிஆர் மதகஜ ராஜா ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மூவி, நான் ஏங்கிட்டு இருந்த மூவி வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். போரே அடிக்கல. ஆஸ் யூஸ்வல் வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பேக்கு போகிற மாதிரி அந்த ஜானருக்கு ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இன்னமும். ஆக்சுவலாக சந்தானம் டூ குட். திருப்பி காமெடி ட்ராக்கே வரமாட்டாராங்கிற மாதிரி இயங்க வைக்கிற மாதிரி இருக்குது படம். நிறையா கேரக்டர்ஸ் இப்போ இல்லை. சில பேரை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த காமெடிஸ் எல்லாத்தையுமே. விஷால் நல்ல ஆக்டிங்கு. ஆஸ் யூஸ்வல் சுந்தர்சியோட கிளாமரஸ் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். டூ குட். இந்த மாதிரி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சுந்தர்சி மூவி கம்ப்ளீட் காமெடி என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் அந்த கேஸ்ட் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்கேஜிங். டபுள் டமாக்கா. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 நான் 10 out of 10 கொடுப்பேன்.
நைஸ் ஃபன் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் குலுங்க சிரிச்சாங்க, தேட்டரே சிரிச்சுது. 12 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம்னு சொல்றதுக்கு வந்து இதுல பரவாயில்ல, இப்போ அதுக்கு வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்கு. ஆமா, ஜாலியா இருந்தது. ஒரு ஃபன் மூவி. நிறைய பேர் இல்லாதவங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியா இருந்தது. லைக் மணிவண்ணன், ஆமா, மனோபாலா, அப்புறம் சிட்டி பாபு எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருந்தது பார்க்கிறதுக்கு. நிறைய கிளிஷே சீன்ஸ் இருந்தது, கிரிஞ்ச் மேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நெவர்த்லெஸ் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒரு ஃபன் மூவி ஆஃப்டர் சோ லாங். தேட்டர்ல நிறைய பேர் சிரிச்சதை வந்து நான் இந்த தமிழ் படத்துல பார்த்தேன். ஏன்னா சந்தானத்தோட ஜோக்கெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். விஜய் ஆண்டனி மியூசிக் வேற ஜாலியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் சாங், இந்த தொம்பக்க சாங் வந்து ரொம்ப நல்லா, தேட்டரே எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி பாட்டுன பாட்டும் அப்படிதான். விஷால் பாட்டு நல்லா இருந்தது. ஆமா, அது ஜாலியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஃபன் மூவி. அவ்வளவுதான். வரு அண்ட் அஞ்சலிய கேம் சேஞ்சர்ல பார்த்துட்டு இது 12 இயர்ஸ் பேக் அஞ்சலி எப்படி இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஜாலியா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஓல்ட் ஏஜ் கேரக்டருக்கும் இதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஆக்சுவலா அவங்கள வரு வந்து ஒரு ஹாட் ரோல், அதாவது பழைய அப்பேத்த ரோல். இப்பெல்லாம் பயங்கர வேற மாதிரி பண்றாங்க. அப்ப வந்து நல்லா ரொமான்டிக் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஆரியா ஒரு 5 minutes ரொம்ப நல்லா. ஆரியா, சதா எல்லாரும் obviously சந்தானத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். தட்ஸ் again I am சந்தானம் இஸ் ஹை டைம். சந்தானம் should be back. இது வந்து ரொம்ப ஓல்ட் மூவின்னு சொல்றதுக்கே இல்ல, அந்த மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் ரசிக்கிற மாதிரி இருந்தது, ஜோக்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. கண்டேக்கும் இட் வாஸ் ஓகே. ஆமா, 12 இயர்ஸ் ஆன மாதிரில இல்ல, ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தது. ஃபன் மூவி, டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8. 7.5. இந்த தீவிர வரலட்சுமி ஃபேன்ஸ் போலே. ஆமா, இந்த தலைவிக்காக தான் இந்த படமே பார்க்க வந்தோம் நாங்க. அப்புறம் இந்த படத்துல வந்து ஆக்ஷன், காமெடி, அப்புறம் ஒரு பாட்டு, இது ஃபுல்லா ஒரு சர்க்கிளா இருந்துட்டே இருக்கும் படத்துல. அப்புறம் சந்தானம் அது சந்தானம் ஃபேன் தான் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். சந்தானம்காக தான் படம் பார்க்க வந்தேன். இப்போ அதனால என்னென்னமோ பார்க்க கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். கண்ணே அவிஞ்சு போச்சு பேசிக்கலி. சந்தானம் காமெடி மட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, கலாய்ச்சிட்டே பார்க்கலாம். நல்ல காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி, அதே கதை, அதே காமெடி ட்ராக், அதே சென்டிமெண்ட் சீனு, அதே ஃபைட்டு எல்லாம் நல்லா தெரியுது. 10-15 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம்னு நல்லா தெரியுது. பட் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு சந்தானம்காக டெஃபினட்டாக ஒரு வாட்டி பார்க்கலாம். தலைவி வரலட்சுமிக்கு ரோ போட்டுடலாமா?